அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் சில விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இளங்குமரன் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் மீதான தன்னுடைய விமர்சன கணைகளை தொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் இளங்குமரனுக்கு இடையிலான மோதல்கள் அவ்வப்போது இடம்பெறுவது பலமையான விஷயமாக இருந்தது. அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு விடயத்தை சொல்றதும் அதற்கு இளங்குமரன் அவர்கள் பதிலடி கொடுக்கிறதுமாக மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் அர்ச்சுனா ராமநாதன் எம்பியும் விரைவில் சிறை செல்ல நேரிடும் என்று இளங்குமரன் தெரிவிச்சிருக்கின்றார். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சில நாள்களுக்கு முன்பு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இங்கே சட்டவிரோத செயல்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு ஆளும் கட்சியை துணை போவதான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கிற்கு நேற்று விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களை எவ்வாறு நிறுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் நட்பு ரீதியாக என்னுடன் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதில் முக்கியமாக அவர் தெரிவித்த விடயம் என்னவென்றால், யூடியூபர் எண்ணெய் வைத்து பணம் சம்பாதிக்கின்றார்கள். அதனால் எண்ணெய் வைத்து பணம் சம்பாதிக்க நான் எவரையும் அனுமதிக்க மாட்டேன். ஆகவே நானே யூடியூப் செய்து நான் நல்ல வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றேன். ஆகவே அர்ச்சுனா ராமநாதனின் இலக்கு பணம் சம்பாதிப்பது. இன்று 15 கோடி புலம்பெயர் தமிழர்களை ஏமாற்றி அவர் பணம் சம்பாதித்திருக்கின்றார். ஆனால் இப்போது பணம் கொடுத்த புலம்பெயர் தேச மக்களும் கொடுக்காத மக்களும் அர்ச்சுனாவை பற்றி உணர்ந்து விட்டார்கள். இதனால் அவர்களுடைய தொடர்பு இல்லாததால் தற்போது அர்ச்சுனா நாமலை வைத்து ஐஸ்லாந்து ஜனாதிபதி நாமலின் தலைமையின் கீழ் ஒரு சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்று கற்பனை காணுகின்றார். ஆகவே அர்ச்சுனா ராமநாதனும் விரைவில் சிறை செல்ல நேரிடும். வெளிநாட்டு வாழ் உறவுகள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களையே கேவலப்படுத்தும் ஒருவர்தான் ராமநாதன் அர்ச்சுனா. புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய தாய்நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஏதோ ஒரு நம்பிக்கையில் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு பெருந்தொகையான பணத்தை வழங்குகின்றார்கள். அந்த நேரம் வேலை கிடைத்தால் போதும் என்று இருந்தோம். ஆனால் தற்போது சந்தோஷமாக இருப்பதாக தன்னிடம் அர்ச்சுனா எம்பி கூறினார். அவருக்கு இங்கு கட்சி காரியாலயம் என்று ஒன்று இல்லை, நாமலின் வீட்டில் இருப்பதாக நான் உணர்கின்றேன். இவ்வாறு ஊழலில் ஈடுபட்ட ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு வடமாகாண மக்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று இளங்குமரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இளங்குமரன் அவர்கள் மிக பெரிய விமர்சனமாக முன்வைத்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஆளும் கட்சி விமர்சனம் செய்கின்றார். இவர் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருந்தார் என்கின்ற விடயத்தை மீண்டும் சொல்லியிருந்தார். இதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார் என்பது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம். இதில் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய வலையொலி காணொலியிலேயோ அல்லது பொது இடத்திலேயோ அல்லது பொது வெளியிலேயோ இது தொடர்பான பதிலை வழங்கக்கூடும். ஆகவே அது வழங்கினால் எப்படி இவர் இதற்கு பதில் சொல்ல போகின்றார் என்பதை, அது மட்டும் இல்லாமல் முன்னைய நாட்களில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் என்று வருகின்ற பொழுது மிக பிரதானமாக இவர்களுடைய சண்டை அடிக்கடி இடம்பெறுவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. குறிப்பாக முன்னைய நாட்களில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பெண்களிடம் அடி வாங்கினார் என்றும், அது மட்டும் இல்லாமல் இளங்குமரன் அவர்களுக்கு பெரிதாக விடயம் தெரியாது என்றும், அவர் விபத்தில் சிக்கின அப்புறம் அவர்கள் மண்டையில் ஏதோ பழுதென்ற விடயம் தொடர்பாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை சொல்லியிருந்தார். அதே மாதிரி இளங்குமரன் அவர்களும் தன்னுடைய விமர்சன கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருந்தார். ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கலைபரமாகிறதுக்கு பிரதான காரணமாக இருவருடைய சண்டையும் காணப்பட்டது. எப்போ மீண்டும் அவர்கள் மோதி இருக்கின்றார்கள். இந்த மோதல் எந்த அளவுக்கு போகுது, உண்மையிலே இதற்கு அர்ச்சுனா ராமநாதன் என்ன பதில் சொல்ல போன்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஓரின சேர்க்கையாளர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் வெளிநாட்டில் இருக்கிற ஓரின சேர்க்கையாளர்களை இங்கே வரவேற்பது, குறிப்பாக சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை செய்ய போகின்ற தகவல்கள் வெளியாகிருந்தது. இது பலராலும் விமர்சனத்துக்குள்ளான விடயமாக இருந்தது. அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அரசாங்கத்துக்குள்ளேயே எல்ஜிபிடிக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தில் வைத்தியன் என்ற வகையில் என்னால் சரியான தீர்வை வழங்க முடியும். யாருடைய பிள்ளைகளையும் நாசமாக நான் விடமாட்டேன். இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம், அதை சட்டமாக்கி எதிர்கால சந்ததியை நாசமாக்க வேண்டாம் என்ற விஷயத்தை அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆளும் கட்சி என்ன பதில் சொல்ல போகின்றது என்ற விடயம் ஒரு மிக எதிர்பார்ப்பான ஒரு விடயமாக இருந்தது. அது தொடர்பாக
வெளிவார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் இது தொடர்பான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இதற்கு ஒரு பதில் கொடுக்கும் முகமாக இது மட்டுமில்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன விடயம் என்று இல்லாமல் பொதுவாக இதற்கான ஒரு பதிலாக சில விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தோமாக இருந்தால், இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்கின்ற விடயத்தில் அவர் சொல்லியிருக்கின்றார். நாட்டின கலாச்சாரத்தை சீரழித்து தரத்தை தாழ்த்தி கொண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. எந்த வகையிலும் தன்பாலின ஈர்ப்பின சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைப்பதை மேம்படுத்த அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அது அரசாங்கத்தின் கொள்கையும் அல்ல என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச சுற்றுலா தலைமைத்துவ மாநாடு வியாழக்கிழமை கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அன்ரோமார் சொநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். எமது பொருளாதார இலக்கை அடைவதற்கு சுற்றுலாத்துறையின் ஊடாக பாரிய ஒத்துழைப்புகள் கிடைக்கின்றன. இவ்வாண்டு இதுவரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை வருமானம் 2.2 பில்லியனை கடந்துள்ளது. அதேவேளை சுற்றுலா பயணிகளின் வருகையும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. செப்டம்பரில் வரலாற்றில் முதன்முறையாக செப்டம்பரில் அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளது. அதற்கமைய 1,58,971 சுற்றுலா பயணிகள் செப்டம்பரில் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இவ்வாண்டில் 17 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றனர். எமது இலக்கை நோக்கி இந்த பயணத்தை தொடர்வோம். இலங்கையின் சுற்றுலாத்துறையின் தரத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்தியா, பிரித்தானியா, சீனா, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் மேலும் பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருகை தருகின்றனர். சுற்றுலாத்துறை மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. அதற்கமைய எமது வருமானமும் அதிகரித்து செல்கின்றது. இவ்வாறான சூழலில் எமது கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் வகையில் சுற்றுலாத்துறை அபிவிருத்திகள் இடம்பெற வேண்டும். எமது தரத்தை தாழ்த்தி கொண்டு நாட்டின் கலாச்சாரத்தை சீரழித்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. எனவே எந்த வகையிலும் தன் பாலின ஈர்ப்பு சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைப்பதை மேம்படுத்த அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அது எமது கொள்கையும் அல்ல. அரசாங்கத்திடம் அவ்வாறானதொரு கொள்கை இல்லை. இவ்வாறு விசாலமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் அரசாங்கத்துக்கு கிடையாது. தன் பாலின ஈர்ப்பினத்தவர்களை அடிப்படையாக கொண்ட சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான கொள்கையில் அரசாங்கம் இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். சுற்றுலாத்துறையின் மதிப்புமிக்க தரத்தை பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி செல்வோம் என்கின்ற விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த விடயத்துக்குள்ள ஆளும் கட்சி என்ன பதில் சொல்ல போன்றது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. என்று பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியும் இந்த விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்குமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்பெரம்பல், அது மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஆட்பெரம்பலையே இல்லாமல் போன்ற ஒரு சிக்கல் ஒன்று இடம்பெற்றிருக்கும். என்றால் சனத்தொகை பெருக்கம் இந்த விடயங்களை ஊக்குவிக்கதால குறையும் என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணம் இருந்தார்கள். இப்ப இவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருப்பது மக்களுக்கு ஓரளவு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கிறதுனா சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஏலவே ஜனாதிபதி அன்ரோமார் ரசநாயக்க அவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வெளியாக இருந்தன. குறிப்பாக அவருக்கான பாதுகாப்பு இப்போ அதிகரிக்கப்பட்டதற்கான காரணமும் அவருக்குரிய கொலை அச்சுறுத்தல் என்ற விடயமும் பேசப்பட்டதுன. யார் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, இலங்கை போலீஸ் துறையை அரசியலிருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மவால் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏலவே அன்ரோமார் ரசநாயக்க அல்லது இந்த அரசாங்கத்தில் பயணிக்கின்ற முக்கியஸ்தர்களுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருந்தது அல்லது சாதாரண நபர்களைப் போல அவர்கள் நடமாடி திரிகின்றார்கள் என்ற விஷயம் வெகுவாக பேசப்பட்டது. இது அவர்களுடைய கட்சிக்கான ஒரு ப்ரொமோஷனாக கூட இருந்தது. உண்மையிலேயே அந்த வகையில் அவர்கள் தொடர்ந்துமே தங்களுடைய கட்சியை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி அன்ரோமார் ரசநாயக்க அவர்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வந்த இடத்துல இந்த விஷயத்தை அஜித் தர்மவால் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் இப்போ சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, ஆனந்த விஜயபால அவர்களுக்கும் இந்த உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும்போது சில முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அன்ரோமார் ரசநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோரை தற்கொலை தாக்குதல் அல்லது ஸ்னைப்பர் தாக்குதல்களில் கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றும் நிலவுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பிலான ரகசிய விசாரணைகள் நடைபெறுவதாகவும் விசாரணைகளை நடத்தும் அதிகாரிகளுடன் தான் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இணையதளம் ஒன்றுக்கு பிரித்தானியாவிலிருந்து வழங்கிய கலந்துரையாடலில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். குறித்த விசாரணை தகவல்களை பொதுவெளிக்கு தெரியப்படுத்த முடியாதுள்ளது. ஜனாதிபதி அன்ரோமார் ரசநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோர் மக்கள் மத்தியில் பிரபலமாகியுள்ளதோடு அன்புக்கும் ஆளாகியுள்ளனர். ஆனால்
போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் அதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளின் பெரும் அச்சுறுத்தல்களுக்கும் உட்பட்டிருக்கின்றனர். நேரடியாக குறிப்பிட முடியாவிட்டாலும் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்கவுக்கு 100% ஆபத்து நெருங்கிவிட்டது. அவரை படுகொலை செய்வதே அவர்களின் நோக்கமாகும். இன்னும் ஒரு வருடத்தில் இலங்கை சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளாக போகின்றது. அதை விரும்பாத சக்திகள் இவர்களை முடித்துவிடவே சிந்திப்பர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு வகையில் இதுவும் அவர்களுடைய கட்சிக்கான ஒரு ப்ரொமோஷன் ஒன்றும் ஒரு வகையில் பேசப்பட்டிருந்தது. அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு இப்படி ஆபத்து இருக்கின்றது என்கிற விடயங்களை வெளியில் சொல்லணும் என்று அவர்கள் செய்கின்றார்கள் என்ற விடயமும் பேசப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட ஒரு ஜனாதிபதி என்கிற வகையில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் என்ற விடயமும் பலரால் முன்னே காலகட்டங்களிலேயே பேசப்பட்டிருந்தது. என்றால் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல், பெரும்பாலான பாதுகாப்பு இல்லாமல் வெளியில் வருகின்ற பொழுது, சாதாரண பாதுகாப்போடு வெளியில் வருகின்ற பொழுது ஏன் இவர் இப்படி வருகின்றார்? உண்மையிலேயே இவர் தனிப்பட்ட மனிதர் இல்லை. இப்போ ஜனாதிபதி என்கின்ற வகையில் இவருடைய பாதுகாப்பு வெறுமனே இவருடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதில்லை, நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த கூடும் என்கின்ற விடயமும் இவருக்கு ஒரு அறிவுறுத்தலாகவோ அல்லது ஒரு விமர்சனமாகவோ பேசப்பட்டிருந்தது. இப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் வந்ததிலிருந்து ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க இது சம்பந்தமான எந்த விடயங்களையும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமாக அவர் என்ன விஷயத்தை சொல்ல போன்றார் என்பதனை.